அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை குன்றென நிமிர்ந்து நில். நிமிர்ந்து இருக்கும் மலையைப் போல எதற்கும் அஞ்சாமல் நேர்மையுடன் மன உறுதியோடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். இந்த பலனை எடுத்து கூறும் ஒரு அருமையான வாழ்க்கை பாடக் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். மாஞ்சாலிக்குடி என்னும் ஊரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் அஜய் என்ற மாணவன் படித்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, நேர்மையாக நடந்து கொள்வான். ஒரு நாள் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டது. சில மாணவர்கள் அஜயிடம் வந்து, "நீ இந்த போட்டியில் கலந்து கொள்ளாதே, இல்லையென்றால் உனக்கு பிரச்சனை ஏற்படுத்துவோம்" என்று மிரட்டினர். அஜய் ஒரு நிமிடம் யோசித்தான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. மலையைப் போல எதற்கும் அஞ்சாமல் நேர்மையுடன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதை நினைத்து அஜய் தைரியமாக, "நீங்கள் மிரட்டுவதற்கு பதிலாக போட்டியில் வெற்றி பெற்று காட்டுங்கள்" என்று கூறினான். அவன் தைரியமாக அந்த போட்டியில் கலந்து கொண்டு தனது முழு முயற்சியையும் செய்து வெற்றி பெற்றான். பின்னர் ஆசிரியர்கள் அஜயின் நேர்மையையும் தைரியத்தையும் கண்டு பாராட்டினர். அந்த நாளிலிருந்து அஜய் எப்போதும் தைரியமாகவும் மன உறுதியுடனும் தலை நிமிர்ந்து நின்றான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: எந்த சூழ்நிலையிலும் மன உறுதி குறைந்துவிடக்கூடாது. எதற்கும் அஞ்சாமல் நேர்மையுடன் மன உறுதியோடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.